ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் 12வது பாடலும் அதன் பொருளும் மற்றும் விளக்கமும். பாடல். கனைத்திலும் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனித்தெல்லும் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சேற்ற மனது கிணியானை பாடவும் நிவாய் திரவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கும் அனைத்தில்லதாரும் அறிந்தேலோரெம்பாவாய். இதன் பொருள் என்னவென்றால், பசியால் கதறித் திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன. அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றன. இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே, கொற்றுகின்ற பனி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம். சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகிறோம். நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய். எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் இந்த பேருறக்கம் என்று கேட்கிறான். இதன் விளக்கம் என்னவென்றால், எருமைகள் பால் சொரிந்து உறங்கும் தோழியின் இல்லவாசலை சேராக்கி விட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவள் வீட்டு வாசலில் உள்ள ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடியே அவளை எழுப்புகிறார்களாம். இந்த பாடலில் தலையிலோ பனி பெய்கிறது. மார்கழியில் எழுந்து குளிக்க முடியாமல் வெந்நீரில் குளிப்பவர்கள் இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும். கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி, மேலே பனியின் குளிர்ச்சி, இத்தனையும் தாண்டி இறைவனை அடைய எத்தனிக்கிறார்கள் இவர்கள். இவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லோரும் அவர் திருப்பாதம் சேர வேண்டும் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்து. நன்றி, வணக்கம்.